மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இரண்டாவது முறையாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியதற்கு நான் உள்ளார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் கடைக்கோடி தமிழனுக்கும் போய் சென்றிருக்கிறது. எனவே அந்த திட்டங்களின் வாயிலாகவும் இந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 5 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளேன். அனைத்து தரப்பு மக்களிடமும் நம்பிக்கையை பெற்றிருக்கிறேன். தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று மக்கள் பணி ஆற்றியிருக்கிறேன். அந்த தைரியத்தோடு தெம்போடு நான் மீண்டும் சொல்கிறேன், 1 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் நிச்சயமாக எனக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னை யார் என்று தெரியாத சமயத்தில் கூட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீதும் துணை முதலமைச்சர் அவர்கள் மீதும் என் மீதும் நம்பிக்கை கொண்டு 54,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார்கள். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது திமுகவின் கோட்டை. நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 65,000 வாக்குகள் வித்தியாசம் பெற்றிருக்கிறது. எனவே மீண்டும் களப்பணி ஆற்றுவேன். நிச்சயமாக சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக நான் 2026 மே மாதம் 5ஆம் தேதி அங்கு செல்வேன். வெற்றி எங்கள் பக்கம்.